முருகன் கட்டிய மடத்துக்கு திருஞான சம்பந்தரும் சிவனடியாரும் அடிக்கடி வந்து போவாங்க. அப்போல்லாம் அவருக்கு தொண்டு செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார் முருகன். அப்போ தான் திருஞான சம்பந்தருக்கும் முருகருக்கும் நட்பு ஏற்பட்டது. இவருடைய அன்பாலையும் பண்பாலையும் ஞானசம்பந்தர் ரொம்பவே ஈர்க்கப்பட்டார். ஒரு சமயம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சில நாட்கள் தங்கியிருந்தாங்க. அப்போ திருநீலநக்க நாயனாரும் சிறுத்தண்டரும் அந்த மடத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானின் பெருமையை பேசி மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லாரையும் வரவேற்கிறதையும் அவங்கள உபச்சாரம் செய்கிறதையும் ரொம்ப பெருமை அடைஞ்சார் முருகர். தனது பிறவி புண்ணியம் அப்படின்னு நினச்சாரு. கொஞ்ச நாள் கழித்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருமண ஓலையை முருகருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவரும் அந்த திருமணத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கார். அதனால் பூமாலை கட்டக்கூடிய பொறுப்பை தாய் தந்தைகிட்டையும் சிவபூஜை செய்யக்கூடிய பொறுப்பை ஒரு அந்தணர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு நேர சீர்காழிக்கு போகிறாரு. சீர்காழி பக்கத்தில் நல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஊரில் திருமணம் நடக்குது. அங்கே போயும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாரு. திருஞான சம்பந்தருடைய திருமணமானது வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் நடக்குது. தாலி கட்டி முடித்ததுமே சிவபெருமானை நினச்சி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிற ஒரு பதிகத்தை பாடுறாரு திருஞான சம்பந்தர். அப்போ அங்கே ஒரு பெரிய ஜோதி உண்டாகுது. அந்த ஜோதியில் கல்யாணத்துக்கு வந்த உற்றார் உறவினர்கள் அடியார்கள் எல்லாருமே அதில் கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தரும் அவரது மனைவி சொக்கியாலும் முருகனும் எல்லாருமே அந்த ஜோதியில் கலந்துடுறாங்க. சிவபெருமானின் எண்ணப்படி முருகர் அவர் பக்கத்திலேயே இருக்கும்படி செஞ்சுக்கிட்டாரு. எத்தனையோ நாயன்மார்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு நாயன்மார்கள் வரிசையில் இருக்கும்போது இவர் மட்டும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாயன்மார்கள் வரிசையில் இருக்கிறதுக்கு காரணம் தன்னலமற்ற தொண்டு. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது முருகன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் முருகன் நாயனாரின் வரலாறு.